ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிறிஸ்பியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ஈவினிங் டயத்தில் டீ காஃபிக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க, ஹைப் ஒன்று போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதை மிக்சர் சாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்படி அரைச்சிக்கலாம் மாவா. இப்போ அது இருக்கட்டும். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம அரைச்சதை போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு லேசாக ஒரு கரண்டியால் கிளறி விட்டுக்கிருவோம். இதில் ஒரு அரை ஸ்பூன் ஓமம் நல்லா நசுக்கி கையால் சேர்த்துக்கலாம். எதுக்கு ஓமம்னா, குழந்தைய இந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சா நிறைய சாப்பிடுவாங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும்ல, அதனால கொஞ்சம் ஜீரணத்துக்காக ஓமம், பெருங்காயம், உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது நல்லா வாடையாக கமகமன்னு இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூனால் கலக்கி விட்டுட்டு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் நல்லா காய வச்சு கொதிக்க வச்ச எண்ணெயை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சூடாக இருக்கும் இல்லையா, ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம். பாருங்கள், கொஞ்சம் ஆறின பின்னாடி கையில் இப்படி பிசைஞ்சால் இப்படி கொலக்கட்டை மாதிரி இருக்கணும். இப்போ கொதிக்கிற தண்ணி தாங்க இப்போ நான் ஊற்றுறேன். கொஞ்சமாக ஊற்றிக்கங்க, ஏன்னா சப்பாத்தி மாதிரி நம்ம பிசைய போகிறோம். ரொம்ப ஊற்றாதீங்க, பார்த்துக்கிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கரண்டியால் இது பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் கையால் ஆறின பின்னாடி பிசைஞ்சு சப்பாத்தியாட்டம், சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி டைட்டாக பிணைஞ்சிக்கலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு கலருக்காக மஞ்சத்தூள் போடுறேன். அதையும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் மொத்தமாக ஒரு 1/4 கிலோ ரவை எடுத்து நீங்கள் வெறும் ரவை தான், வேறு ஒன்றுமே சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா ஒரு 10 நாளைக்கு கூட இருக்குங்க வீட்டில். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு இல்லையா. இதை ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், மாவு சாஃப்டாக இருக்குது. திருப்பி நம்ம கையால் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு 2 பங்காக பிரிச்சுக்கலாம். பாருங்கள், அதையும் நல்லா உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டை நம்ம எடுத்துக்கலாம். அதில் எதுவும் எண்ணெய் மாவு எதுவும் தடவ வேணாம், ஏன்னா இந்த மாவுலேயே எண்ணெயெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால் ஒட்டவே ஒட்டாதுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையால் தட்டி கொடுத்துட்டு பாருங்கள், ஒரு சப்பாத்தி பெரிய சப்பாத்தி அளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப தின்னாவும் வேணாம், திக்காவும் வேணாம். நான் எந்த இதில் கணத்தில் சொல்கிறேன் பாருங்கள், இந்த கணம் இருந்தால் போதுங்க. இப்போ சுற்றி இந்த 4 பக்கமும் நம்ம ஒரு கத்தியால் கட் பண்ணிடலாம். நல்லா சதுரமாக வருது இல்லையா. ஒன்று சொன்ன மாதிரி நம்ம கட் பண்ணுறதுக்காகத்தான் இதை கட் பண்ணுறது. அந்த கட் பண்ணதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதையும் அந்த மாவோடு சேர்த்து நம்ம அடுத்த தடவை சப்பாத்தி மாதிரி போட்டு இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் கூட நீங்கள் ஒரு மூடி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கத்தியால் கட் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் நீட்டாக வாக்கில் இப்படி கட் பண்ணிக்கலாம். பிள்ளைங்க விளாண்டுட்டு வந்தால் கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸில் கொஞ்சம் கொடுத்து ஒரு காஃபியோ பாலோ கொடுத்தீங்கன்னா வயிறு நெம்பிடும். பாருங்கள், இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். மீதம் உள்ள மாவையும் நான் இதே மாதிரி நம்ம தேய்ச்சி கட் பண்ணிக்கிறணும். கடைசி மாவு இருக்கந்தட்டிக்கு இதே மாதிரி தேய்ச்சி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ எனக்கு 2 பிளேட்டுக்கு வந்திருக்குங்க. ஒரு சின்ன கப்பில் தான் நான் எடுத்தேன் ரவை. இப்போ கடாயில் எண்ணெயை விட்டு காய விட்டுறணும். நல்லா காஞ்ச பின்னாடி ஒரு மீடியம் சைஸில் அடுப்பை வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த எண்ணெயில் இறக்கி விட்டுறலாம். பாருங்கள்,
சீக்கிரம் நல்லா வெந்துடும். அதனால நம்ம அப்பக்கப்போ கிளறி கொடுத்துடணும், இல்லாட்டி ஒரு பக்கம் டார்க்காக ஆயிரும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் ஈவனாக கலர் கோல்டன் கலருக்கு வந்திருக்குது. இந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்துடணும். போட்டதுமே நம்ம கரண்டியால் கிளறி கொடுக்கணுங்க, இல்லாட்டி ஒரு பக்கம் வெந்து கலர் மாறிடும். அதனால தான் உடனே நம்ம கிளறி கொடுக்குறோம். இப்போ இன்னொரு செட்டையும் நான் போடுறேன் பாருங்கள். போட்டுட்டு உடனே கிளறி கொடுத்துடணும். இந்த மாதிரி கீழே இருக்குது அப்படி பிரட்டி மேலே விடுற மாதிரி விட்டாத்தே நல்லா வரும். எல்லாம் ஒரே மாதிரி வேகும். இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அடுப்பை கொஞ்சம் மீடியம் சைஸாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக வச்சாலும் அந்த மொறுமொறுப்பு கிடைக்காது. அதே மாதிரி நிறையா ஹையில் வச்சாலும் தீஞ்சு போயிடும். இப்போ நல்லா பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, கலரு நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்குது. அதை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து பொரித்து எடுத்துக்கிறணுங்க. ஈஸியான வேலை தாங்க. ஸ்நாக்ஸுக்கு எந்த வித இதுவும் இல்லை, வெறும் ரவை மட்டும்தான். ரவை மட்டும் இருந்தால் போதும், எண்ணெய் இருந்தால் போதுங்க. போட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை காரமாக நமக்கு வேணும்னாலும் கொஞ்சம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சம் உப்பு, இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்குருவோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இல்லையா? இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல இப்படி தூவி விட்டுக்கலாம். சில பேர் காரமாக கேட்பாங்க, அவங்களுக்கு இந்த காரத்தை கொடுத்துக்கலாம். காரம் வேணாம் அப்படின்னு சொல்கிற குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் எடுத்து வச்சுருங்க தனியாக. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கிளறி கொடுத்து 2 குலுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் கலந்துரும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நிறைய ஸ்நாக்ஸ் போட்டிருக்கேங்க, ஸ்வீட்ஸ்லாம் போட்டிருக்கேன். அவல் மிச்சரும் சாத்தூர் காராச்சேவும் ரொம்ப அருமையாக செஞ்சு சிம்பிளாக போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்நாக்ஸு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட ஒரு ஹைப்பும் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.